அதானி கிரீன் நிறுவன இயக்குநர்கள் மீது அமெரிக்க நீதித்துறை முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என அதானி தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதானி கிரீன் நிறுவன இயக்குநர்கள் மீது அமெரிக்க நீதித்துறை வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என அதானி பதில் அளித்துள்ளதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த பதில் குறித்த கூடுதல் விவரங்கள். அதானி கிரீன் நிறுவன இயக்குநர்கள் மீது அமெரிக்க நீதித்துறை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என அதானி குழுமம் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் சூரிய சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன. அதானி, அவரது உறவினர்கள் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் சுமார் $265 மில்லியன் லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் தெரிவித்தது. இதன் மூலம் 20 ஆண்டுகளில் $2 பில்லியன் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் என தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து நீதிமன்றம் அவருக்கு, அதாவது நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்த திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்த வால் ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்களை அதானி குழுமம் ஏமாற்றி உள்ளது என ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த செய்தியை அடுத்து அதானி கிரீன் எனர்ஜி பத்திரங்கள் சுமார் $600 மில்லியன் திரட்டும் திட்டத்தை ரத்து செய்தது. இதை அமெரிக்காவில் இருந்து கிடைத்த தகவல்கள் உறுதி செய்ததாகவும் முன்னதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இதையடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அதானிக்கு எதிராக பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வந்தனர். சற்று நேரத்திற்கு முன்னதாக ராகுல் காந்தி தெரிவித்திருந்தது போது அதானி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும், தொடர்ந்து பிரதமர் மோடி அதானிக்கு ஆதரவாக செயல்படுவதாலேயே இந்தியாவில் அதானியை கைது செய்ய முடியாது எனவும் பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் பேட்டியளித்த ஒரு சில நிமிடங்களில் இந்த அறிக்கை தொடர்பாக, அதாவது பிடிவாரண்ட் தொடர்பாக அதானி குழுமம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அதானி கிரீன் நிறுவன இயக்குநர்கள் மீது அமெரிக்க நீதித்துறை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகையில் உள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதிதான் எனவும் அதானி குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வழக்கை எதிர்கொள்வதற்கான அனைத்து சட்ட வழிகளும் பயன்படுத்தப்படும் எனவும், இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் அதானி குழுமம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.